காஞ்சிபுரத்தில் 3 திருமணம் செய்த நபர் மேலும் 3 பெண்களுக்கு ஆசைப்பட்டதால் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 3 பெண்களின் செல்போன்களை திருடி அவர்களை ஆசை வலையில் வீழ்த்த நினைத்தவருக்கு நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான சுதாகர். 3 பெண்களை திருமணம் செய்த சுதாகர் அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்துவிட்டு அனாதையாக விட்டுச் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். திருட்டை தொழிலாக கொண்ட சுதாகர் மீது செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் காவல் நிலையங்களில் பல திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. காஞ்சிபுரம் வாலாஜாபாத் காவல் நிலையம் அருகே ஏகனாம்பேட்டை பகுதிக்கு சுதாகர் அவ்வப்போது சென்று வந்துள்ளார். அப்பொழுது ஏகனாம்பேட்டை பகுதியில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் 3 பெண்கள் புதியதாக வீடு எடுத்து தங்கியிருப்பதை பார்த்துள்ளார். அந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நோட்டமிட்டு வந்த சுதாகர் அந்த பெண்கள் இரவு 1 மணி வரை தொலைபேசியில் உரையாடி கொண்டிருப்பதையும் கவனித்து வந்துள்ளார். அந்த பெண்களின் வீட்டில் மின்விசிறி இல்லாததால் மொட்டை மாடியில் இரவில் படுத்து உறங்கி உள்ளனர். இதை நோட்டமிட்ட சுதாகர் அதிகாலை 3 மணி அளவில் அந்த பெண்களின் வீட்டு மொட்டை மாடிக்கு சென்று அவர்களின் 3 செல்போன்களையும் திருடிச் சென்று விட்டார். காலை எழுந்து பார்த்த பிறகு அங்கு செல்போன் இல்லாததை கண்டு 3 பெண்களும் அதிர்ச்சி அடைந்தனர். பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களிடம் செல்போனை வாங்கி தங்களது செல்போன் எண்களுக்கு அந்த பெண்கள் தொடர்பு கொண்டுள்ளனர். மறுமுனையில் பேசிய சுதாகர் செல்போன்களை திருப்பி கொடுப்பதற்கு பல கண்டிஷன்களை போட்டிருக்கிறார். தன்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும், தான் கூப்பிடும் இடத்திற்கு வர வேண்டும் என சொல்லி தொடர்ந்து ஆபாசமாக பேசியிருக்கிறார். செல்போன்களை திருடிக்கொண்டு அந்த பெண்களிடம் அளவுக்கு மீறி பேச்சை வளர்த்துள்ளார் சுதாகர். அருகில் இருந்தவர்கள் அவன் வழியிலேயே சென்று சுதாகரை மடக்கி பிடிக்குமாறு பெண்களுக்கு அறிவுரை வழங்கி தைரியம் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து பெண்கள் சுதாகர் பேசுவதற்கு ஏற்ப நைசாக பேசி சுதாகர் சொல்வதற்கெல்லாம் இணக்கமாக செல்வதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்து அங்கிருந்த இளைஞர்கள் உதவியுடன் சுதாகரை மடக்கி பிடித்து நைய புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வாலாஜாபாத் போலீசார் சுதாகரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அவர் மீது ஆபாசமாக பேசுதல், திருட்டு, மிரட்டுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். திருடனை அவன் வழியிலேயே சென்று 3 பெண்கள் நைசாக பேசி வரவழைத்து தங்களது செல்போன்களை மீட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.